வணக்கம். என் பெயர் நினா. என் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், முதலில் நீங்கள் என் கிராமத்திற்கு வர வேண்டும். சுற்றிலும் பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் வயல்வெளிகள், தூரத்தில் மேகங்களைத் தொட்டு நிற்கும் மலைகள், எப்போதும் காற்றில் மிதக்கும் ஈரம் மற்றும் நெல்லின் மனம். இதுதான் என் உலகம். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அமைதியான சொர்க்கம். ஆனால் எனக்கு, இது ஆசைகளும் ரகசியங்களும் துரோகங்களும் நிறைந்த ஒரு போர்க்களம். என் அப்பா தவறிய பிறகு என் உலகம் சுருங்கிவிட்டது. என் அத்தை தான் எனக்கு எல்லாமே. அவர் ஒரு பழைய காலத்து மனுஷி. கண்டிப்பு, உழைப்பு, கௌரவம், இதுதான் அவருடைய மந்திரம். இந்த சிறிய வீட்டில் நானும் என் அத்தையும் எங்களிடம் வேலைக்கு சேர்ந்த ரெனாரும் வசித்து வந்தோம். ரெனார், அவன் வெறும் வேலையாள் மட்டுமல்ல, என் தனிமையின் தீர்வு, என் காதலன். அன்று காலை வழக்கம் போலத்தான் விடிந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் இருந்தது. நாங்கள் மூவரும் பழைய மரமேஜையில் அமர்ந்து காலை உணவருண்டிக் கொண்டிருந்தோம். அத்தை வழக்கம் போல தன் புராணத்தை ஆரம்பித்தார். இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே கிடையாது என்று கரண்டியால் தட்டை தட்டியபடி சத்தம் போட்டார். எப்ப பார்த்தாலும் சிரிப்பும் கும்மாளமும்தான். ரெனார், அந்த மாட்டுக்கு தீவனம் வச்சியா? நினா, கோழிகளுக்கு தண்ணி ஊத்துனியா? எல்லாத்தையும் நானே தான் பார்க்கணுமா? எனக்கு வயசாகலையா? அத்தை பேசிக்கொண்டே போனார். ரெனார் தலை குனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனது அமைதி எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் இன்று இந்த அமைதியை உடைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. என் வயிற்றில் ஒரு உயிர் வளர்ந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். இதுதான் சரியான நேரம். அத்தை, என்றேன் மெல்லிய குரலில். என்ன என்று அதட்டலாக கேட்டார். எங்க 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அத்தை சாப்பிடுவதை நிறுத்தினார். என்னை தீர்க்கமாக பார்த்தார். அவருடைய அந்த பார்வையில் சந்தேகம் இருந்தது. ஏன், இப்போ என்ன அவசரம்? ஒருவேளை நீ கர்ப்பமாகவா இருக்கே என்று கிண்டலாக கேட்டார். நான் தலை குனிந்து ஆமாமத்தை என்றேன். அந்த ஒரு நொடி உலகம் ஸ்தம்பித்தது. அத்தையின் கையிலிருந்த தட்டு நழுவி கீழே விழுந்தது. என்னடி சொன்னே என்று கத்தியபடி எழுந்தார். ரெனாரை நோக்கி பாய்ந்தார். பாவி பயலே, நம்பி சோறு போட்டா ஏன் வீட்டு பொண்ணையே கெடுத்துட்டியா என்று அவனை அடிக்கத் தொடங்கினார். ரெனார் எதுவும் பேசவில்லை. அடியை வாங்கிக் கொண்டான். நான் அத்தையை தடுத்து நிறுத்தினேன். அத்தை, ப்ளீஸ், நாங்க நேசிக்கிறோம் என்றேன். அத்தை மூச்சு வாங்க நாற்காலியில் அமர்ந்தார். வாழ்க்கை அவசரமா போச்சு உங்களுக்கு. பொறுப்பில்ல என்று புலம்பினார். ஆனால் எனக்கு தெரியும், அவருடைய கோபத்திற்கு பின்னால் ஒரு நிம்மதி இருந்தது. என் வாழ்க்கை ஒரு வழிக்கு வந்துவிட்டது என்று அவர் நினைத்திருக்கலாம். எங்கள் காதலின் சாட்சி எங்கள் வீட்டு தோட்டம் மட்டுமல்ல, அந்த பழைய அரிசி ஆலைதான். அத்தை எங்களை திட்டினாலும் வேலையை நிறுத்த முடியாது. மதிய வேளையில் மாடுகளுக்கு தீவனம் அரைப்பதற்காக நாங்கள் அந்த ஆலைக்கு சென்றோம். இயந்திரங்களின் சத்தம், பறக்கும் தவிடு, புழுதி, வெப்பம், இவற்றுக்கு நடுவே ரெனார் என்னை அணைத்துக் கொண்டான். பயப்படாதே நினா, நான் இருக்கேன் என்றான். அவனுடைய ஸ்பரிசம் எனக்கு தைரியம் தந்தது. அத்தை வீட்டிலில்லை என்ற தைரியத்தில் நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அத்தை எங்களை வேவு பார்த்து கொண்டிருந்தார் என்பதுதான். ஆலையின் ஜன்னல் வழியாக அவர் எங்களை பார்த்தார். அவருடைய கண்கள் விரிந்தன. இந்த வயசுல இவங்களுக்கு இவ்வளவு மோகமா என்று அவர் தனக்குள் நினைத்து கொண்டார். இவங்களை இப்படியே விட்டால் ஊர் சிரிக்கும். இந்த வாரமே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும் என்று அவர் முடிவெடுத்தது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. எங்கள் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் போய்க் கொண்டிருந்த போதுதான் அந்த திருப்பம் வந்தது. நகரத்தில் படித்துக் கொண்டிருந்த என் தங்கை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தாள். அவளுடன் அவளுடைய தோழி மாயாவும் வந்தாள். மாயா, அவளை பார்த்ததும் எனக்கு ஒருவித உள்ளுணர்வு எச்சரித்தது. அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். நகரத்து நாகரிகம், பளபளப்பான உடை, வசீகரமான பேச்சு. அவர்கள் காரிலிருந்து இறங்கியதிலிருந்து வீட்டின் சூழ்நிலை மாறியது. என் தங்கை என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். அக்கா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் சொல்லாம வந்தேன் என்றாள். ஆனால் மாயாவின் கண்கள் வீட்டை சுற்றி வலம் வந்தன. இறுதியாக அவளுடைய பார்வை ரெனார் மீது நிலைத்தது. ரெனார் மாடு கழுவிக் கொண்டிருந்தான். அவனது கட்டுக்கோப்பான உடல், வியர்வை வழியும் முகம். மாயா அவனை பார்த்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெண்ணாக இன்னொரு பெண்ணின் பார்வையின் அர்த்தம் எனக்கு தெரியும். அது வெறும் நட்புக்கான பார்வையல்ல, அது ஒரு வேட்கை. அன்று நாள் இரவு பிரகாசமாக இருந்தது. நாங்கள் நால்வரும், நான், ரெனார், தங்கை, மாயா, வீட்டின் பின்புறம் அமர்ந்து மது அருந்தினோம். அத்தை சீக்கிரமே தூங்கச் சென்று விட்டார். பேச்சு மெல்ல மெல்ல திசை மாறியது.
என் தங்கை மாயாவிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். அவர்கள் பேசிக்கொள்ளும் விதம், தொட்டுக்கொள்ளும் விதம், அவர்கள் இருவரும் வெறும் தோழிகள் மட்டுமல்ல, அதற்கும் மேலான ஏதோ ஒரு உறவில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் மாயாவின் கவனம் முழுவதும் என் தங்கை மீது இல்லை, அது ரெனார் மீதிருந்தது. ரெனார், நீ பார்க்க ரொம்ப ஃபிட்டா இருக்க, ஏதாவது பாடி பில்டிங் பண்ணுவியா என்று மாயா மயக்கும் குரலில் கேட்டாள். ரெனார் கொஞ்சம் கூச்சப்பட்டான். ஆனால் போதை தலைக்கேறியதும் அவன் சட்டையை கழற்றி தன் தசைகளை காட்டினான். மாயா கைதட்டி ரசித்தாள். என் தங்கையின் முகத்தில் ஒரு மெல்லிய பொறாமை தெரிந்தது. என் முகத்திலோ கலக்கம். என் காதலனை இன்னொருத்தி ரசிப்பதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. போதும் ரெனார், வா, நாம போகலாம் என்று நான் அவனை இழுத்துக்கொண்டு அறைக்கு சென்றேன். ஆனால் மாயாவின் கண்கள் எங்களை பின்தொடர்ந்தன. மறுநாள் காலை அத்தை ஏதோ ஒரு பூஜைக்காக வெளியூர் சென்றுவிட்டார். என் தங்கையும் அவருடன் சென்றுவிட்டாள். வீட்டில் நானும் ரெனாரும் மாயாவும் மட்டுமே இருந்தோம். நான் சமையலறையில் மும்முரமாக இருந்தேன். ரெனார் மாடியில் புறாக்களுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்தான். மாயா மெதுவாக மேலே சென்றாள். அவள் கையில் ஒரு பழத்தட்டு இருந்தது. நான் மறைந்திருந்து பார்த்தேன். அவள் ரெனார் அருகில் சென்று நின்றாள். ஹாய் ரெனார், தனியா என்ன பண்ற என்று கேட்டாள். ரெனார் அவளை பார்க்க தயங்கினான். ஆனால் மாயா விடவில்லை. அவள் அவனுக்கு பழங்களை ஊட்டினாள். அவனது தோள்களை தொட்டாள். நீ ஏன் இந்த கிராமத்துல முடங்கியிருக்க? என்னோட நகரத்துக்கு வா, உனக்கு நான் நல்ல வாழ்க்கை தரேன் என்று ஆசை காட்டினாள். ரெனார் முதலில் மறுத்தான். எனக்கு நினா இருக்கா, எனக்கு அவள்தான் முக்கியம் என்றான். அதை கேட்டபோது என் கண்கள் பணிந்தன. ஆனால் மாயா ஒரு சூனியக்காரி போல அவனை மயக்கினாள். அவளுடைய நெருக்கம், அவளுடைய வாசனை. ரெனார் ஒரு ஆண், அவனால் அந்த சபலத்தை தாங்க முடியவில்லை. அவன் தடுமாறினான். அவர்கள் இருவரும் நெருங்குவதை பார்த்த என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் அங்கிருந்து ஓடி வந்து என் அறையில் கதவை சாத்திக் கொண்டு அழுதேன். என் தங்கை காதலிக்கும் பெண் என் காதலனோடு உறவாடுகிறாள். எவ்வளவு பெரிய விசித்திரம் இது! அன்று மாலை அத்தையும் தங்கையும் வீடு திரும்பினர். என் கண்கள் வீங்கியிருந்தன. அத்தை என்னவென்று கேட்டார். நான் உண்மையை மறைக்க விரும்பவில்லை. நடந்ததை சொன்னேன். என் தங்கை ஆவேசமானாள். நேராக ரெனாரிடம் சென்றாள். என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை எவ்வளவு நேசிச்சேன், நீ என்னடானா என் அக்கா புருஷன போய் என்று கத்தினாள். அப்போதுதான் அந்த உண்மை முழுமையாக வெளிவந்தது. மாயா அமைதியாக சொன்னாள். சாரிடி, எனக்கு பொண்ணுங்களையும் பிடிக்கும். ஆனா அழகான ஆம்பளைய பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியாது. அது என் சுபாவம். அந்த வார்த்தைகள் எவ்வளவு வலி நிறைந்தவை! என் தங்கை உடைந்து போனாள். ரெனார் தலை குனிந்து நின்றான். என்னை மன்னிச்சிடுனேனா, நான் ஏதோ ஒரு சலனத்துல என்று அவன் என் காலில் விழாத குறையாக கெஞ்சினான். அத்தை ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு பெருமூச்சு விட்டார். மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம். ஆனா அத உணர்ந்து திருந்துறதுதான் முக்கியம். இங்க பாரு நீனா, எல்லாம் என்ன மன்னிக்க வேண்டினாலும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு என்றார். என் தங்கை மாயாவை பார்த்தாள். அவளுக்குள் கோபம் இருந்தாலும் காதலும் இருந்தது. மாயா என் தங்கையிடம் மன்னிப்பு கேட்டாள். நான் ஊருக்கே போறேன், இனிமே உங்க வாழ்க்கையில வரமாட்டேன் என்றாள். ஆனால் என் தங்கை, பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு என்று தேற்றினாள். இது என்ன மாதிரியான உறவுகள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் மன்னிப்புதான் அனைவற்றை விட பெரியது என்பதை நான் அன்று உணர்ந்தேன். அந்த வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அத்தை ஒரு பெரிய பெட்டியுடன் என் அறைக்கு வந்தார். அதிலிருந்து ஒரு பளபளப்பான வெள்ளை நிற திருமண ஆடையை எடுத்தார். இந்தா நீனான், இது உனக்காக. நான் என் சிறுக சிறுக சேமிச்ச பணத்துல வாங்கினது. இன்னைக்கு சர்ச்சில் உங்களுக்கு கல்யாணம் என்றார். எனக்கு அழுகை வந்தது. அத்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். என் தங்கையும் வந்து எங்களை அணைத்து கொண்டாள். மாயா ஓரமாக நின்று சிரித்தாள். ரெனார் புது மாப்பிள்ளை போல தயாராகி நின்றான். அவன் கண்களில் குற்ற உணர்ச்சியும் அதே சமயம் என் மீதான காதலும் தெரிந்தது. நான் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். அந்த வெள்ளை ஆடையில் நான் ஒரு தேவதை போல இருந்தேன். என் வயிற்றில் வளரும் குழந்தைக்காக, என் குடும்பத்திற்காக, என் காதலுக்காக நான் எல்லாவற்றையும் மன்னிக்க தயாராகினேன். அந்த பழைய அரிசி ஆலையின் ஓரத்தில் கசப்பான நினைவுகளை நாங்கள் புதைத்தோம். வாழ்க்கை என்பது நேர்கோடல்ல, அது வளைவுகளும் நெழிவுகளும் பள்ளங்களும் நிறைந்தது. தவறுகள் நடக்கும், சறுக்குகள் இருக்கும். ஆனால் கைகளை பற்றிக் கொண்டு எழுந்து நடப்பதில்தான் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது. இப்போது நான் திருமதி ரெனார். என் அத்தை ஒரு பாட்டியாக போகிறார். என் தங்கை அவள் வாழ்க்கையை தேடிக்கொண்டாள். என் கிராமம் இன்னும் அதே பசுமையோடு, அதே நெல் மணத்தோடு இருக்கிறது. ஆனால் நானோ இப்போது இன்னும் முதிர்ச்சியடைந்தவளாக, வாழ்க்கையை புரிந்து கொண்டவளாக மாறியிருக்கிறேன். இதுதான் கிஸ்கிசன் தந்த பாடம். இதுதான் என் கதை.